Hello everyone, welcome to our channel Abi Aari Creatives. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த Aari Work Blouse Design எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த நெட் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஐ பட்டன்லயும் கொடுக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த நெக் டிசைன்ல லெஃப்ட் சைடுல ஃப்ளவர் டிசைன் வர மாதிரியும் ரைட் சைடில் பீகாக் டிசைன் வர மாதிரியும் டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக பீகாக் டிசைன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மொபைலில் கிளாத்துக்கு கீழே வச்சா டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே தெரியும். அதுக்கு மேலே கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். நான் கீழே இருக்க அந்த ஃபெதர்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பீகாக் டிசைனில் மேலே இருக்க பாடி போர்ஷன் ஃபுல்லாக கட் பீடு வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். நான் கட் பீடு வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். நான் பீகாக்குக்கு ஐ போடுறதுக்காக சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு பீடை லோட் பண்ணிவிட்டு மேலே இழுக்கும்போது ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப்பை பீட் மேலே வச்சு கீழே இழுத்தோன்னா லாக் ஆகிக்கிறோம். அப்புறம் அந்த சுகர் பீடை சுற்றி அந்த நெக் வரைய ப்ளூ கலர் கிளாஸ் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்னிங் டேப் சர்தூசி நக்ஷி இருக்கு இல்லையா, அதை நான் 2 லைன்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். டூ லைன்ஸ் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க போர்ஷன் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3x3 ஸ்டாண்ட் மொத்தம் 6 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் சில்க் த்ரெட்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் நீடில் எடுத்து 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி கீழே எடுத்தோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்க போர்ஷனில் நக்ஷி வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மிடில் போர்ஷனில் ஜர்தோசி வச்சு மேட் ஃபினிங் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இந்த எம்போஸ்டு லுக்குக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஜர்தோசியை வச்சு கொஞ்சம் கேப் விட்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். ஜர்தோசியை வச்சு லைன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக 0.5 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசியை கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் குட்டி லாக் போட்டுட்டு ரைட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் கொஞ்சம் கிராஸாக மேலே இருக்க மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் குட்டி லாக் போட்டுட்டு திரும்ப லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு குட்டி லாக்கு பார்க்குறப்ப ஒரு லைன் விட்டு இன்னொரு லைனில் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். இதே மாதிரி இந்த மிடில் பார்ட் ஃபுல்லாக ஜர்தோசியை வச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துக்கலாம்.
ஜர்தோசி வச்சு மேட் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க மயில் தோகைக்கு ஜர்தோசி வச்சு லீஃப் ஷேப்பில் ஃபில் பண்ண போகிறோம். இந்த ஃபெதர் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 0.4 சென்டிமீட்டர்லேருந்து 0.6 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு ரைட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் குட்டி லாக், திரும்ப லெஃப்ட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் குட்டி லாக். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஜர்தோசியை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜர்தோசி வச்சு ஃபெதர் ஷேப் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபெதர் ஷேப்பை சுற்றி கட் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபெதரோட மிடில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அப்ராக்சிமேட்டாக 3 சென்டிமீட்டருக்கு ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அங்கேயே இந்த மாதிரி மடக்கி நாட் போட்டுக்கலாம். இந்த ப்ளவுஸோட சாரீ கலர் ப்ளூ அண்ட் க்ரீன். ஸோ நான் ஒரு ஃபெதருக்கு மிடில் க்ரீன் கலர் ஜர்தோசி வச்சும் இன்னொரு ஃபெதருக்கு ப்ளூ கலர் ஜர்தோசி வச்சு ஆல்டர்னேட்டிவாக நான் டிசைன் பண்ண போகிறேன். ஜர்தோசி இப்போ லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஆரி நீடில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபெதர் டிசைனும் ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மயிலோட கொண்டைக்கு நான் ஜர்தோசி வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். ஜர்தோசி வச்சு டிசைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு கீழே க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3x3 ஸ்டாண்ட் 6 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். அதை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். மிடில் இருக்க டிசைனுக்கு மட்டும் ப்ளூ கலரில் 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீகாக்கோட காலுக்கு கட் பீடு வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பீகாக்கோட வாய்க்கு கோல்டன் கலர் ஜர்தோசி வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த மிடில் இருக்க கேப்பில் ரெட் கலர் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீகாக் ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக எப்படி போடுறதுன்னு ஸ்லீவோட வீடியோலையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன்.
செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.